அனைவருக்கும் வணக்கம். என் பேர் என்ன சித்தியா. இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் அப்படின்னா விருந்தாளிகளுக்கு நம்ம சாப்பாடு போட்டு வயிறார சாப்பாடு போட்டு அவங்கள அனுப்பி வைப்போம். சாப்பாடு போடும்போது இன்முகத்தோடு சாப்பாடு போடணும். வரவேற்கும் போதே இன்முகத்தோடு அவங்க வரவேற்கணும். உணவு பரிமாறும்போது கேட்டு உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு போடணும். சாப்பாடு போடும்போது தேவையான அளவு தான் போடணும். வேஸ்ட் ஆகக்கூடாது. சாப்பாடை வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிட்ணும். வேஸ்ட்டாக வச்சு குப்பைக்கு போகக்கூடாது. உணவுப் பொருளை என்றைக்குமே வீணாக்கக்கூடாது. அது நல்லதில்லை. சாப்பாடு சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும். எல்லாம் வரிசையாக சாப்பிடும்போது ஒருத்தவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளார இன்னொருத்தவங்க எந்திரிச்சிடக்கூடாது. எல்லோரும் சாப்பிட்டு எல்லோரும் முடித்த பிறகு தான் இலையை மடக்கி எந்திரிக்கணும். இலையை மடக்கும்போது உள்பக்கமாக மடக்கணும். நம்ம பக்கமாக அந்த இலையை மடக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சுபகாரியத்துக்கெலாம் அப்படி தான் மடக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது உணவுப் பொருளை எப்படி பரிமாறணும் அப்படின்னா, ஒரு வாழை இலையில் குறுகிய பக்கம் இடது பக்கமும் அகன்ற பக்கம் வலது பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கணும். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். அதில் உப்பு, ஊறுகாய் அதெல்லாம் வைக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அதில் உள்ள காய்கறி வகைகள்லாம் வைக்கணும். சாதம், நெய், பருப்பு வகை, குழம்பு வகைகள்லாம் கேட்டு அடுத்தடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும். அப்பளம் வடைலாம் வைக்கணும். அந்த மாதிரி பரிமாறணும். இன்பத்தோடு பரிமாறும்போது அவங்க மகிழ்ச்சியோடு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடும்போது முழு மனநிறைவோடு சந்தோஷமாக சாப்பிடணும். அப்புறம் சில இடத்துல பரிமாறும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏதாவது கல்யாணத்துலலாம் சில கல்யாணத்துலலாம் அது சரியில்லை இது சரியில்லைன்னா சண்டை வளர்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வேஸ்ட் பண்ண அன்னத்தை கொண்டு போய் கொட்டும்போது அது பெரிய பாவமாக இருக்கும். விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டு உணவுகள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. அதனால் தேவையானதை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடணும். எங்கள் பாட்டி எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாங்க. சாப்பாடை என்றைக்குமே வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் இப்போ பந்தியில் உட்காந்தேன்னா ஒரு சாப்பாடை கூட வீணாக்க மாட்டேன். தேவையான அளவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துடுவேன். சாப்பாடு ஒரு பிட்டு கூட வீணாக்கினது கிடையாது. அவங்க சொல்லி கொடுத்ததுலேருந்து நான் இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடை கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். வேணான்னு சொல்லிடுவேன். இலையில ஒரு பிட்டு கூட வைக்க மாட்டேன். வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை தான் நான் இன்னைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்களும் சொல்லிக் கொடுங்க. சாப்பிடும்போது கவனம் ஃபுல்லாக சாப்பாட்டில் தான் இருக்கணும். கதை பேசிகிட்டுலாம் சாப்பிடக்கூடாது, புறையேறும். அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம்லாம் கதையை பேசிக்கலாம். அதனால் சாப்பிடும்போது கதை பேசக்கூடாது. அப்புறம் சாப்பிடும்போது உங்களுக்கு பிபி, சுகர்லாம் இருந்துச்சுன்னா அந்த உணவுகள்லாம் தவிர்த்தணும். எண்ணெயில் பொரிச்சது, இனிப்பு பண்டங்கள்லாம் தவிர்த்தணும். அதனால் கல்யாணத்துக்கு போகிறோமே நல்லா சாப்பிட்ருவோம், இன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்ளம் வந்தால் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். அதனால் நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை மட்டும் தான் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் சில பேர் சாப்பிடும்போது என்ன சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்டியா, புடின்னு பிடிச்சியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் விளையாட்டு தான் சொல்லணும். மனசு நோகும்படி சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் சில பேர் ஸ்கூலுக்கு போகலைன்னா குழந்தைங்க ஸ்கூல் போகலைன்னா திட்டுவாங்க. தெண்டத்துக்கு சோறு தின்னுட்டு வீட்டில் கிடக்குறியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லக்கூடாது. உணவுங்கிறது உடம்புக்கும் மிக அத்தியாவசிய தேவை. ஒரு அம்மா குழந்தை பிறந்த பிறகு காக்கா காட்டி, குருவி காட்டி, அதை காட்டி இதை காட்டி சாப்பிட வச்சு சந்தோஷப்படுவாங்க. அவங்க தான் பெத்த தாய். அதனால் சாப்பாட்டையும் அவங்க ஸ்கூல் போகாததெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து 3 வேளையும் வெட்டிச்சோறு திங்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப பாவம். அதனால் அது மாதிரிலாம் யாரையும் திட்டாதீங்க. பெரியவங்களையும் சரி, சின்னவங்களையும் சரி, அது மாதிரிலாம் திட்டாதீங்க. அவங்க நல்ல வேலை கிடச்சி போகணுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆனால் திட்டாதீங்க. யாரையும் திட்டாதீங்க. சாப்பாட்டை வச்சு உங்களால் முடிஞ்சது விருந்தாளிகளுக்கு இன்முகத்தோடு பரிமாறுங்க. இருக்கிறத பரிமாறுங்க. பகிர்ந்து கொண்டு நம்ம சந்தோஷமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.